வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 800 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ரெசிடென்ஷியல் லேஅவுட் ஹில் வியூ ரெசிடென்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஹில் வியூ ரெசிடென்சியில் நமக்கு ஒரு வேக்கண்ட் லேண்ட் வந்து சேல்ஸ் வந்திருக்குது. 40க்கு 60 நார்த் ஃபேஸிங் 30 ஃபீட் ரோடு, பார்க்குக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ ஃப்ளாட் நம்பர் சொல்ல முடியாது, கால் பண்ணுங்கள், அதை சொல்லலாம், வீடியோவில் சொல்ல முடியாது. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 300க்கும் மேற்பட்ட பிளாட்ஸ் எல்லாம் போட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட 150க்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு, இண்டிவிஜுவல் வில்லாஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குக்கு ஜஸ்ட்டு அப்படியே ஆப்போசிட். இந்த ஹில்வியூ ரெசிடென்சிக்கு பெரிய பார்க் ஒன்று. இந்த பார்க் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் கிட்ட இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய பார்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறது அப்படிலாம் இல்லை. இப்போது ஆக்டிவில் தான் இருக்குது. கிரவுண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. விளையாட்டே இருக்கிற மாதிரி தான். ஸோ வேஸ்ட்டாக அப்படியே விட்ட மாதிரி இல்லை. இந்த பிளாக் டாப் ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக போடுவாங்க. முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்கிற இடங்கள்லாம் ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட் அந்த கல் போட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரோடெல்லாம் மேக்ஸிமம் போட்டாங்க. ஸோ அப்போ ஒரு இடமும் பார்த்திங்க அப்படின்னா ரோடும் போட்டு வந்துகிட்டே இருக்காங்க. நல்ல ஒரு 30 ஃபீட்டு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நமக்கு வந்துடுது பார்க்குக்கு. வெண்டிலேஷன் நல்லா இருக்குங்க. நமக்கு வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா வீடுகள் இல்லாமல் பார்க் இருக்கிறதால அந்த வெண்டிலேஷன் வந்து நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்றதை டெஃபினட்டாக சொல்லலாம். சேஃபான லொக்கேஷனுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வண்டலூரில் இது ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாவும் இதை பார்க்கலாம். நல்ல ப்ராடான் ரோடு தான். அந்த ஏரியாவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடான் ரோடு தான். நிறைய மக்கள் இருக்கக்கூடிய இடம். நிறைய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பங்களா டைப்பில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகளாக தாங்க இருக்கும். நிறைய அதே போல் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இண்டிவிஜுவல் வில்லாஸ் இருக்கோ அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சேஃபான லொக்கேஷன் பாருங்கள். அந்த லொக்கேஷனில் யாராவது பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஒரு 50 ஃபீட் ரோடு. இந்த மெயின் ரோடு வர்றதுன்னு வந்து 50 ஃபீட் ரோடாக வரும். நமக்கு இருக்கக்கூடியது 30 ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த லொக்கேஷனில் டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்து விட்டு பாருங்கள். டெஃபினட்டாக அந்த இடத்துல பார்த்தோன்னா 5000 கிராஸ் பண்ணும். டெஃபினட்டாக கிராஸ் பண்ணும். ஏன்னா அந்த ஏரியாவில் பிளாட்ஸே இல்லைங்க. புதுசாக லேஅவுட் போடுறவங்களோட பார்த்திங்கன்னா வண்டலூரில் லேஅவுட் எதுவுமே இல்லை. இனிமேல் லேஅவுட் போட்டு சேல்ஸ் பண்ணுறது கூட வண்டலூரில் ரீசேல் வந்தால் ஒளியே மட்டும்தான் பிளாட்ஸை தவிர மற்றபடி ரீசேல் கூட எங்கேயுமே இல்லை. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புது லேஅவுட்டே போடணுன்னா கூட இதோட ரேட் அதிகமாக தான் இருக்கும். பட் நம்ம மன்னிவாக்கம் சரௌண்டிங்லேயோ அந்த மாதிரி இடம்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வண்டலூரில் ரீசேல் மட்டும் தான் வரும். ஸோ ரொம்ப ரேராக தான் வருது. மக்கள் எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய இடம். அதே போல் ஸ்கூல் வேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே இந்த லேஅவுட்டுக்கு உள்ளே வருது. பசங்களெலாம் இங்கேருந்தே கூப்பிட்டு போவோம். ஸோ எந்த ஒரு விதத்துலையுமே பார்த்திங்கன்னா நமக்கு ரிஸ்க்கே இல்லாத சூப்பரான இடம். ரேட்டு 4500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. சரிங்களா? இது குறைக்க மாட்டாங்க. இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேயே 4800 ரூபாவும் ஒரு சிலர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நெகோஷியபிள்னு சொல்லி 4500 ரூபாய்க்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சிலர். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஃபைனல் பண்ணிட்டு தான் வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் நீங்கள் இதை ஃபைனல் மனசில் வச்சுக்காங்க. ஓனருக்கு டைரெக்டாக பேசும்போது இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கள் பேர் கேட்டக்கூடாது. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் ஓனர் வந்து ஃபைனல் ரேட் சொல்லிவிடுவாங்க. இந்த ரேட் வந்தால் சொல்லுங்கள், எல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம டைரெக்டாக மீட்டிங் கொடுக்கும்போது இங்கே வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க. பட் குறைச்சா நல்லா இருக்குமே சொல்லி திடீர்னு பார்த்தா அங்கே போய்ட்டு எனக்கு இல்லை 4000 ரூபா கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் சொல்லிட்டு போகலாம். நான் ஓனர் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய மீட்டிங் கொடுத்ததால எங்களுக்கு பிஸ்னஸ் செய்ய தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பேசுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னுடைய வீடியோஸில் ப்ராப்பர்ட்டியோட ஃபைனல் ரேட் எதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை சொல்லிவிடுவேன். நெகோஷியபிள்னால் நெகோஷியபிள் சொல்லுவேன். எது வரைக்கும் வர்றதுக்கு ப்ரைஸ்ன்றது இருந்துச்சுன்னா அதையும் சொல்லிவிடுவேன். பாருங்கள், நல்ல லொக்கேஷன். மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டீல் வேணால் கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.